வணக்கம். இது வடபோச்சு. நேத்து பிஜிமி, இன்னைக்கு அந்தரங்கன். அதாவது எல்லாருமே பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜனநாயகன் அந்த பட ஆடியோ லான்ச் இதுதான் பயங்கரமா தீயா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். நான் போனேனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிஜிமி என்ன விட்டுட்டு போயிட்டாரு. தனியா செல்ஃபி போட்டிருந்தாரு. வயித்தெரிச்சல்ல பொங்கற வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் பிஜிமி சொன்ன சில கதைகள வச்சு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல என்ன அப்படின்னா, விஜய் மலேசியா போனோனே பணமழை கொட்டுச்சு. அவரு அளவுக்கு கூட்டம் வரலன்னு எல்லாரும் அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக நான் சொல்லப் போறேன். மலேசியாவுல தான் ஈவென்ட் நடக்குது. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 20,000 பேரு திடீர்னு வந்துட்டாங்க. அப்புறம் சைனாவுல இருந்து ஒரு 40,000 பேர் திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவுல இருந்து ஒரு 15,000 பேரு, அமெரிக்காவுல இருந்து ஒரு 28,000 பேரு, அப்புறம் இந்தியாவுல இருந்து 148 கோடி பேரு உள்ள போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே போன உடனே அந்த அரங்கமே நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாயிருச்சு. இப்ப எங்கெல்லாம் காசு வருது அப்படின்னா, வியட்நாமு, அப்புறம் சோவியத் யூனியனு, இப்படி நேட்டோ நாடுகள்ல இருந்து கூட எல்லாருமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு உள்ள போயிட்டாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாரும் போன உடனே சீட்டு எதுவும் கிடைக்காத பஞ்சமெல்லாம் இருந்துச்சு. ஒரு ஒரு முகத்துக்காக பித்து பிடிச்சு போய் ஒரு முகத்துக்காக முன்னாடி பார்த்தோன்னா ரூ. 2,000, அடுத்து ரூ. 4,000, அடுத்து ரூ. 8,000 குடுத்துலாம் டிக்கெட் வாங்கி போயிருக்காங்க. அதிலேயே மில்லியன் கணக்குல வசூல் ஆயிருக்கு. மில்லியன் கணக்குல வசூல்னா, படம் தியேட்டர்ல போட்டு வர வசூல விட ஆடியோ லான்ச்லயே தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதுல நடந்திருக்கு. இதை விட பல கொள்ளைகளும் நடந்திருக்கு. விஜய் பக்கத்துல பாத்திர முடியாதா அப்படின்றதுக்காக தனியா ஒரு லாபி நடந்திருக்கு. அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ளேயே நீங்க வேணும்னா ஒரு ஆளுக்கு ரூ. 2,500. அது தனியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் இந்த வழியா கடந்து வருவாரு. அப்படி போகும்போது அப்படின்னு நீங்க வாரிக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் ஒரு ஒரு குடும்பம் வந்துச்சு. வயசானவங்க எல்லாம் அப்படி பேசி பார்த்துக்கிட்டாங்க. இப்படி பணமழை அந்த இடத்துல தனியா போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கார்கள் வந்ததா சொல்லப்படுதான். அதுக்கு டோக்கன் காசுன்னு தனியா பணங்கள் நிறைய வந்திருக்கு. அது இல்லாம என்னமோ சாங்கிலூரா ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் இவர் தங்கியிருக்காரு. அதோட ரேட் என்னன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ரூ. 25,000வாம். அதுல தான் தங்கி இருந்திருக்காரு. அப்ப அதுலயே பல ஆளுங்க எல்லாரும் போய் தங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல மட்டுமே நிறைய வருமானம் வந்திருக்கா. அது ஒரு பக்கம் தகவலா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. மாங்காய் பத்தை, இலந்த பழக்கடை, நாகப்பழ கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டு நிறைய வித்துருக்குறாங்க. அதுல நிறைய வசூலாயிருக்கு. கோடிக்கணக்கில் வசூலாயிருக்கு. ஒரு முகத்துக்காக பாருங்க, பித்து பிடிச்சி ஒரு முகத்து பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆங்கரிங்க்கு வழக்கம் போல புட்சட்னியை போடாம ஜோவை போட்டாங்க. புட்சட்னி நல்லா கருப்பு கலர் சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டாரு. திடீர்னு ஒரு கோட்டை போட்டா, ஹாய் ஐம் சஞ்சய் ராமசாமி அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் அவருக்கு அந்த கோட்டு கொடுக்காம கியோவா ஜியோவா லியோ அவர்கிட்ட கொடுத்து ஆங்கரிங் பண்ண வச்சிட்டாங்க. அவர் நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. இவர்கிட்ட கொடுத்துருந்தா அது விளங்காம போயிருக்கும் போல இருக்கு. நல்லா அந்த பாருங்க, அவங்களுக்கு தனி பேமெண்ட். அது இல்லாம திடீர்னு மழை வந்த உடனே ஒரு எல்லாருக்கும் ரெயின் கோட் சப்ளை. டக்குன்னு ஒரு கம்பெனி இறங்குச்சு. எல்லாருக்கும் விஐபி முன்னாடி இருக்க எல்லாருக்கும் ரெயின் கோட்டு. ஆனா சொந்த கட்சி கூட்டத்துக்கு வரும்போது தண்ணி பாட்டில் வைக்காத சல்லி பயல்களாக இருக்காங்க. அது வேற. அது பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரவங்க எல்லாருக்கும் பெரிய விருந்து மாதிரி அங்க ஹோட்டல்லாம் நிறைய திறந்து இருந்துச்சு. அப்ப எல்லா சகல ஏற்பாடுகளும் இருக்க இடமா தான் ஆடியோ லான்ச்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த வசதி இல்லாத இடமா தான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிஜிமி அங்கிருந்து வீடியோ காலில் விஜய்கிட்ட பேசிட்டு என்கிட்ட இப்படி திருப்பினாரு. இப்ப நானும் அவர்கிட்ட பார்த்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதே தான் அவர் ஸ்டேஜ்லயும் அவரு பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் தான் அவர் பேசுவாரு. இந்த மேடைக்கு முன்னாடி 20 நிமிஷம் தான் பேசுவாரு. இங்கேயும் 20 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் அவர் சொல்ல நான் இங்க அவுத்து விட்டுருக்கேன். இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய சுவாரஸ்யமா இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம 2-3 பேர் அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னா எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அதுல புஜிலாம் தேம்பி அழுதாரு. பசிக்குது, பிபி ஏறிச்சு, அந்த டைம் ஆயிடுச்சுன்னு அழுதாரா, இல்ல உட்கார இடம் இல்லாம நெருக்குறாங்களேன்னு அழுதாரா என்னன்னு தெரியல. அவர் அழுகிறலாம் பார்க்கும்போது எல்லாருமே அழுகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே மேட்ருக்கு வருவோம், கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். இன்னைக்கு மெயினா இது 2025ல் 26ஆம் தேதி இது நடக்குதுன்னா கிறிஸ்மஸ் அந்த காலகட்டம். 2-3 நாள் தொடர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஆனா இந்திய நாட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு வெறி பிடிச்ச ஒரு அமைப்பு, திமிரு பிடிச்ச வெறி பிடிச்ச ஒரு அமைப்பு, இந்து ராஷ்டிரம், இந்த நாடு இந்து ராஷ்டிரம், இங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு ரோட்டோரமா வச்சிருக்கிற கூலி தொழிலாளிகளை அடிச்சு விரட்டினாங்க. அந்த அமைப்பு பேரு பஜ்ரங் தள். ஓப்பனாவே சொல்லலாம், அதுல எந்த தயக்கமும் இல்லை. எங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களோ அங்கெல்லாம் போய் அடிச்சு நொறுக்குனாங்க, எல்லாரையும் விரட்டினாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. சரி, நடக்குது. இப்ப இந்த அணில் கூட்டம், ஆச்சரியக்குறி கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் ட்வீட் போடுறாங்க.
என்ன ட்வீட் போடுறாங்க? முக்கியமாக இந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த சிடிஆர், அண்ணன் ராஜ்மோகன் இவங்கெல்லாம் ட்வீட் போடுறாங்க. ஏதோ ஒரு சக்தி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாமல் சதி செய்கிறது, அதனால் அமைதி கெடுகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பஜ்ரங் தள் அமைப்போ இல்ல ஆர்எஸ்எஸ்ஓ, இந்துவாதிகள், இந்துத்துவவாதிகள் இல்ல பிரிவினைவாதிகள், அந்த அந்த மாதிரி பாஜகன்ற பேரை உச்சரிக்காம ஒரு சூப்பரான கண்டன அறிக்கையை இந்த ஆச்சரிய குறிகள் வெளியிட்டு இருந்ததுதான் ஆச்சரியமாவே இருந்துச்சு. எப்படா இப்படி ஒரு கேவலமான முட்டை தூக்கி முட்டி நிறுத்துறீங்க பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், கேவலமா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்களும் வந்திருந்ததை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அதுலயும் அண்ணன் ராஜ்மோகன்லாம் 10 பக்கத்துக்கு ஒரு சம்பவமா எழுதியிருந்தாரு. அந்த அவர் எழுதின ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காரணம் இந்துத்துவ அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இவங்க தான் காரணம். ஆனா அந்த பேரை மென்ஷன் பண்ணாம அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். எப்படின்னா ஒரு ஆள் இடிச்சிட்டானா, யாரா என்ன இடிச்சது, நான் தான்டா இடிச்சேன் அங்க இருந்து கேட்பான். நீ இடிச்சா எனக்கு தெரியும்பா, நீ என்ன இடிக்கலப்பா, போப்பா நீ போப்பா அப்படின்னு தப்புன்னு புடனிலே ஒரு ஆள் டமார்னு ஒன்று வைப்பாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரா அது என்ன தலையில அடிச்சது, ஆர்எஸ்எஸ் பக்கத்துல சொல்லு, நான் தான்ப்பா அடிச்சேன். நீ அடிச்சா உன் அடி எனக்கு தெரியும்பா, நீலா அடிக்க யாரும் என்ன அடிச்சாங்க, நீயா கண்டனம் அறிக்கை, நீயா கண்டனம் தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி பேரே தெரிவிக்காம கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. விஜய் அது கூட அறிவிக்கல, போய் மத நல்லிணக்கம் அப்படின்னு மகாபலிபுரத்துல போய் வெக்கம் இல்லாம தன்னை ஒரு கிறிஸ்துவர் கிங் ராஜா ஜோசப்ங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு கிறிஸ்துவர்களுக்கு இந்திய நாட்டில் அநீதிகள் நடக்கப்படுகிறது, ஆனால் அப்படி வந்தாப்புல ஆளு வாயை துறக்கலை. இப்போ வரைக்கும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இந்த இந்திய நாட்டில் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் அவர்களுடைய மத பண்டிகை அன்று. ஆனா விஜய், ஏன்னா அமித்ஷா நறுக்குன்னு வச்சுருவார்ல, அதனால விஜய் அது கூட துறக்கலை. ஆனா இவங்க போய் ஏங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எதுக்குங்க விஜய் வாய் துற, தமிழ்நாட்டில் நடந்தாங்க விஜய் வாய் துறப்பாரு, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா வாய் திறக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹைதராபாத்தில் ஒரு பஸ் விபத்து, விஜய் வாய் திறந்தார். மெக்காவில் ஏதோ ஒரு பஸ் விபத்து, விஜய் வாய் திறந்தார். நல்லதுதான், நாங்க வாழ்த்துறோம். ஏன்டா சொந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்க, இதுக்கே வாய் திறக்கலன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அங்க நடக்கிற பஸ் விபத்துகள் தெரியுது, வெளிநாடுகள்ல நடக்கிற பஸ் விபத்துகள் தெரியுது, அதுக்கெல்லாம் கண்டன அறிக்கை தெரிவிக்கிறீங்க, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனா ஏன் இதுக்கு தெரிவிக்கல, கூட இருக்கவனும் முட்டு கொடுக்குறானே அப்படிங்கிறதான் இன்னைக்கு வாதம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். காலையிலிருந்து நேற்று நைட்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிருக்காங்க சங்கி கூட்டம். இதுக்கும் இந்த தாவேக்காரங்க எதுவுமே வாய் திறக்கல. அந்த டேட்டாவும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் எம்எல்ஏக்கள் அதிக சம்பளம் பெறுகின்றனர் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. பச்சைய கூச்சமே எல்லாம் பரப்பி விட்டாங்க. அதுதான் நமக்கு பெருசா ஆச்சரியமா இருக்கு. ஒடிசாவில் எம்எல்ஏ தான் அது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குறாங்க. அதாவது அவங்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 3,45,000 ரூபாய் மாத சம்பளம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு. அதற்கு அடுத்தபடியா தெலுங்கானா 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்தபடியா மகாராஷ்டிரா 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்தபடியா உத்தரப்பிரதேசம் 1.87 லட்சம் சம்பளமாக வாங்குறாங்க. தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்களுடைய சம்பளம் 1,05,000 ரூபாய். கேரளாவில் தான் லீஸ்ட் 70,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம். இது போன்று ஒரு எம்பிக்களுக்கும் இவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ஆனால் இதில் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எம்பிக்களுடைய சம்பளம் 1 லட்சம், கான்ஸ்டியூஷன்சி அலவன்ஸ் 70,000 மற்றும் ஆஃபீஸ் அலவன்ஸு 60,000 சேர்த்து மொத்த வருமானமாக 2,54,000 இவங்களுக்கு அலவன்ஸாக கொடுக்கப்படுது. சரிங்களா? இப்போ இந்த டேட்டாவை இவங்க எப்படி பரப்புறாங்க அப்படிங்கிறத மிஸ்டர் ஈசி டூல் கூஸோ ஏதோ டால் கூஸோ ஏதோ ஒரு கக்கூஸோ ஏதோ ஒன்று, அதுதான் அந்த ஐடி தான் பண்ணுது. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் சம்பளத்தை பாருங்க அப்படின்னு கர்நாடகாவில் 60,000, சிக்கிம் 52, குஜராத் 47, கேரளா 42, ராஜஸ்தான் 40, உத்தரகாண்ட் 35, ஒடிசா 30, மேகாலயா 28, இப்படி எல்லா நாடும் போட்டு தமிழ்நாடு மட்டும் 1,05,000 அப்படின்னு. இப்போ நம்பர் லைனாக எழுதி வச்சுட்டா டேட்டாவோட பேசுறான்டா, பயங்கரமான ஆளா இருப்பானோ அப்படின்னு நம்ம எல்லாம் வாயை பிளந்துருவோம்ல. அதுக்காகவே இவங்க எதையாவது ஒரு நம்பரை எழுதிட்டு இவங்க வதந்தியை பரப்புறாங்க. ஆனால் அது டேட்டா இல்லை. கரெக்டான டேட்டா என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், எந்த மாநிலத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக சொன்னோம். இவங்க சொல்கிற அந்த 40,000, 50,000, 20,000 கணக்குலலாம் எந்த மாநிலமும் எம்எல்ஏக்களும் சம்பளமே வாங்க கிடையாது.
இவங்க சொல்ற அந்த முதல் முதல் எம்எல்ஏக்களுடைய சம்பளத்துல பாருங்க, கர்நாடகா, சிக்கிம், குஜராத் இவங்க எல்லாமே 60, 52, 47 இந்த லிஸ்ட்ல சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ உடைய சம்பளம் 2,05,000 ரூபாய். சரிங்களா? அப்படியே உத்தரப்பிரதேசத்துல 2,15,000, டெல்லியில 2,10,000, மத்திய பிரதேசத்துல 2,10,000, கர்நாடகாவில் நான் சொல்லிட்டேன், பீகார்ல 1,65,000, ஜார்க்கண்ட்ல 1,60,000, சத்தீஸ்கர்ல 1,60,000, அப்படியே குஜராத்ல 1,10,800. நீங்க தான் அங்க 67 டேட்டா போட்டாங்க. ஆந்திர பிரதேசல கூட 1,25,000, ஹரியானாவில் 1,15,000, அசாம்ல 1,05,000, மேற்கு வங்கம் 1,10,000, சிக்கிம் 90,000, அருணாச்சல பிரதேசம் 90,000. இப்படி லீஸ்ட்ல பார்த்தா நமக்கு மேகாலயா தான் வருது. கிட்டத்தட்ட மேகாலயாவில் தான் 45,000 சம்பளம் வந்து அந்த இடத்துல கம்மியா இருக்கு. ஆனா தமிழ்நாடுல அதிகமாக வந்து அவுத்து விட்டாங்க. இப்போ இதெல்லாம் மறைக்கிறது தான். சரி, இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலையெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் தாவேக்கா வந்து வாய் எந்த இதுவும் குறைக்கல, இப்படி இருக்காங்க, குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. எதுவுக்குமே வாயை திறக்காத, தான் சொந்த மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா கூட வரல. ஆனா மத நல்லிணக்கம்ன்ற போர்வையில ஒரு விழாவை நடத்திட்டு போயிடுறாரு. அப்புறமா நேத்து தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம். வடமாநில தொழிலாளர்களை ஒரு 4 சிறுவர்கள் 10 செகண்ட் கூட அந்த வீடியோ பார்க்க முடியல. உடம்பெல்லாம் கூசுது, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. காவல்துறை உடனடியாக இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும். காவல்துறை உடனடியாக எல்லாரையுமே ட்ராக் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் கத்தி வச்சு போடுறோம், எல்லாரையுமே ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்தணும். வடமாநில தொழிலாளர் பாவம், கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு நபர், அவனுக்கு அந்த நடந்த நல்ல வேளை அவன் வந்து இப்படியோ அவனை காப்பாற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க. அவன் சீக்கிரம் மீண்டு வரணும். அந்த சிறுவர்களை இந்த தாவேக்கா எப்படி போர்ட்ரேட் பண்ணுறதுன்னா, ஒருத்தன் அன்டச்சபிலிட்டியாக நான் இந்த சிறுவர்களை பார்க்குறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அன்டச்சபிலிட்டின்ற வார்த்தை என்ன? அது இல்லாமல் அவன் மென்ஷன் பண்ணுறான், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரோஹிணி, கமலா, அந்த ட்வீட் நான் காட்டுறேன், ரோஹிணி, கமலா, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தேட்டருக்கு வருவானுங்க, அதனாலேயே நான் அந்த தேட்டருக்கு போக மாட்டேன், அன்டச்சபிலிட்டியாக பார்க்குறேன், டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறேன்ற பதிவை போடுறான். எவனோ ஒரு 4 பேர் செஞ்சதுக்காக, ஏதோ ஒரு சின்ன பசங்க 4 பேர் போதைக்கு அடிமையாகி ஏதோ ஒரு பண்ணதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்தையே நீ இப்படி சித்தரிக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான திருட்டு வேலை. அசிங்கமாக வாயில என்ன செய்யறது? ஆனால் இந்த எளிய மக்கள் இந்த கமலா, ரோஹிணி தேட்டருக்கு தான் போய் ஈஸியாக அணுகுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கம்மி, டிக்கெட் ஓரளவு கம்மி, சீக்கிரமாக உள்ள அணுகக்கூடிய இடம். அவங்களால மாலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதெல்லாம் ஒரு மாதிரி உள்ள போட மாட்டாங்கல்ல, காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படின்றவாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு போகிற இடம் அதுதானே. நீங்கள் ரோஹிணி தேட்டரில் கூட ஒரு நரிக்குறவர்கள் போகும்போது வெளியே விடாமல் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுல்ல. அப்போ அவங்க அணுகிற இடம் இதுதான். அப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்தா அவங்க அசிங்கமாக கத்துவாங்களாம், டிஸ்கஸ்டிங்காக பண்ணுவாங்களாம். அவன் பண்ணுறான்னா நீ கட்சியில் இருக்க, நீ பொது நபர் இல்லை. பொது நபராக இருந்து அவனை நீ வெறுக்கிறது சரி. ஒரு கட்சி, அரசியல் கட்சியில் இருந்துட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு ஸ்லோகனை வச்சுக்கிட்டு அவனை நான் டிஸ்கஸ்டிங்காக பார்ப்பேன், அன்டச்சபிலிட்டியாக பார்ப்பேன்னா நீ எல்லாம் என்ன மைத்து கட்சியை ஆரம்பிச்சிங்க? கட்சியில் எதுக்குடா பொறுப்பு வாங்கியிருக்க? வெக்கமா இல்லை? அவனை எப்படி திருத்துறதுன்னு பாடுறா. தமிழ்நாடு அரசு, இந்தியா முழுவதுமே எல்லா அரசாங்கமுமே மறுவாழ்வு மையம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள அவனை எப்படி கொண்டு போறதுன்னு பாரு. போதையிலேருந்து அவனை மீட்டு எடுத்துட்டு வரது பாரு. அவனை மனுஷனாக்க ட்ரை பண்ண. அதை விட்டு அவனை அன்டச்சபிலிட்டி, அவனை டிஸ்கஸ்டிங்னா அவனை மேலும் குற்றவாளி ஆக்குறது இல்லையா அது? அவன் வட சென்னை மக்கள்னாலே இப்படிதான் சித்தரிக்கிறீங்க நீங்களாம். என்னடா இது? ஏன் விஜய் போதை பொருள் பயன்படுத்தினதே இல்லையா படத்துல? இந்த லியோ படத்துல உஃபு உஃபு உஃபுன்னு ஊதி குடிக்கிறது, அப்படியே குடிய வச்சே பாட்டு எழுதுறது, கடைசி கிளைமேக்ஸ்ல கூட அர்ஜுனை கொன்னுட்டு ஊஹுன்னு ஊதுவாரு. ஊதிட்டு கேட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா, கடைசி எல்லாரும் வில்லன்லாம் கொன்னுட்டு இவர் ஊதுவாரு. கேட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா? ஏண்டா என்னங்கடா நீங்க படம் முழுக்க அப்படி நடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அந்த சமூகம் சீரழியறதுக்கு படமும் ஒரு காரணம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா கதாநாயகன்லாம் பெப்சி குடிப்பாங்க, கூட இருக்க எல்லாரும் சரக்கு அடிப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, விஜய் கூட அந்த கதாபாத்திரத்துல இருப்பாரு. விஜய் மட்டும் பெப்சி ஸ்டைலா குடிப்பாரு அப்படின்னு. கதாநாயகன் யோக்கியமானவன், கதாநாயகன் சரக்கடிக்க மாட்டான், கதாநாயகன் தம் அடிக்க மாட்டான், கதாநாயகன் நல்லவன் அப்படின்ற காட்சிகள்லாம் படங்கள்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கதாநாயகனும் சரக்கடிப்பான், கதாநாயகனும் சரக்கை பத்தி புகழ்ந்து பாடுவான், கதாநாயகனும் ஒட்டா குடிப்பான், விடிய விடிய குடிப்பான், அப்புறமா திருந்துவான். என்னங்கடா எதை எடுத்துப்பாங்க?
அதுலயும் ஒரு காலகட்டத்துல வில்லன் வந்து குத்தி கொலை பண்ணி ரத்தம் தெறிக்க குத்தி கொலை பண்ணுவான். ஐயோ இவன்டா வில்லன்டா, இவங்களாம் வில்லனா அப்படின்றது. ஆனா இன்னைக்கு கதாநாயகன் அதை செய்கிறார். கதாநாயகன் செய்கிறார் அதை. ஏன் விஜய் நடிச்ச எல்லா படத்துலயும் அதானே, பெண்ணை கூட கழுத்து அறுத்து கொலை பண்ற சீன் தானே கடைசியா நடிச்ச படத்துல கூட. அப்ப நீங்க வன்முறையை காட்டுறீங்க, இந்த சமூகம் சீரழிகிறதுக்கு ஒரு வகையில சினிமாவும் காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அப்ப கெட்டு போயிருக்கிறான், இந்த சமூகத்துல அவன் கெட்டு போயிருக்கிறான்னா அவனை திருத்துறதா நம்ம வேலை. அவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும். போயிடுறா அப்படின்னு விரட்டக்கூடாது. அது சரியான தீர்வு இல்லை. அதனால இந்த சம்பவத்தை நான் நியாயப்படுத்தல. இந்த சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. இந்த சிறுவர்களை மீட்டு கொண்டு வரணும். போதை பொருள் புழக்கத்தை காவல்துறை உடனடியா தலையிட்டு அது மீது நடவடிக்கை எடுத்து உண்மையிலே சமூகத்துல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.